தொடங்கியது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்துவின் மகன் ஜெசீந்திரன் விபத்தில் சிக்கி காலமானார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று கண்ணீர் அஞ்சலி. தமிழக ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தமிழக சட்டமன்றம். 2030ஆம் ஆண்டுக்குள் குறிப்பிட்ட இலக்குகளை தமிழகம் எய்திவிடும் என பெருமிதம். ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. ஜனவரி 12ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டம் நடக்கும் என சபாநாயகர் அறிவிப்பு. ஆளுநர் உரை வெறும் சம்பிரதாய சடங்கு என டிடிவி தினகரன் விமர்சனம். எடப்பாடியின் துரோக ஆட்சி விரைவில் கவிழும் என உறுதி. போக்குவரத்து ஊழியர்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓய்வூதியத்தை உரிய காலத்தில் வழங்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சரமாரி கேள்வி. ஐந்தாவது நாளாக நீடிக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் கடும் அவதி. விரிவான செய்திகள். தமிழக ஆளுநரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சட்டசபையை துவங்கி வைத்தார். இந்த வருடத்தில் நடக்கும் முதல் சட்டசபை கூட்டமாகும். அதேபோல் ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமிக்கப்பட்ட பின் நடக்கும் முதல் கூட்டத்தொடர் இதுவாகும். கூட்டம் தொடங்கியவுடன் மறைந்த உறுப்பினர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து தமிழில் வணக்கம் தெரிவித்ததுடன் புத்தாண்டு வாழ்த்து கூறி தனது உரையை தொடங்கினார் ஆளுநர். ஆனால் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கூச்சல் எழுப்பியதால் ஈடுபட்டனர். Honorable members of the Legislative Assembly, Vanakkam. Please, let me conclude. Vanakkam. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Honorable member, please utkaranga, please. எதிர்க்கட்சிகளின் கடும் கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பாராட்டினார். அதேபோல் வரும் காலத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் பேசினார். அதோடு மட்டுமின்றி மத்திய அரசின் திட்டங்களை பாராட்டி முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ஆளுநர் உரையில் இடம்பெற்றது வியப்பை ஏற்படுத்தியது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் முறைப்படுத்தும் குழுவையும் உடனடியாக அமைக்க வேண்டும் என்றார். அதேபோல் முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையில் சட்ட உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து பிரச்சினைகளிலும் நிறைத்தக்க இலக்குகளை தமிழகம் எய்துவிடும் என்றார். State government is fully committed to continuously upgrading the urban infrastructure to cater to the needs of the growing urban population in Tamil Nadu. I am happy to note that the central government's smart cities and Atal mission for rejuvenation and urban transformation schemes are being implemented with full fervor. The Government of India has approved 10 cities in Tamil Nadu under the Smart Cities program and 33 urban local bodies under the Amrut scheme for the upgradation of urban infrastructure.
I am glad to inform this August House that so far the Government of India has released rupees 828 crore and rupees 951 crore for smart cities and Amrut scheme respectively. The state is also implementing World Bank funded Tamil Nadu Sustainable Urban Development Project, thus giving a further impetus to urban infrastructure development in the state. This government is committed to creating slum-free cities and hut-free villages in the state. ஆளுநர் உரை நிறைவடைந்ததை அடுத்து சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டம் சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் பேசிய சபாநாயகர் தனபால் ஜனவரி 12ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டம் நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஓகி புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோரின் வாழ்வு மேம்பட தேவையான நிதி உதவியை போர்க்கால அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஒக்கி புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குமரி மாவட்ட மக்களுக்கு கடந்த 2ஆம் தேதி தேமுதிக சார்பில் நேரில் ஆறுதல் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். ஒக்கி புயலுக்கு ஏராளமான மீனவர்கள் உயிரிழந்தும் பலர் கடலில் மாயமான நிலையில் 30 நாட்களுக்கு பிறகு குறைந்த எண்ணிக்கையிலான மீனவர்களின் உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதில் பலரை அடையாளம் காண முடியாத அவல நிலை ஏற்பட்டதாகவும், ஏராளமான மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் அரசு தரப்பில் மாறுபட்ட எண்ணிக்கையில் அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். இதில் உயிரிழப்பின் அடிப்படையில் மட்டுமே அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் ஏராளமானோர் தங்களின் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்ததுடன் வாழ்வாதாரத்தை இழந்து நிர்கதியாக போனதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் ஒக்கி புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் இவர்களுக்கு அரசு சார்பில் வேலையும் நிதி உதவியும் வழங்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக சார்பில் தச்சமலை பகுதியில் ஆய்வு செய்தபோது முற்றிலும் விவசாயம் சார்ந்த அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த ரப்பர், வாழை உள்ளிட்ட மரங்கள் முற்றிலும் சேதமடைந்தது தெரிய வந்ததாகவும், இதற்காக மரம் ஒன்றுக்கு 20 ரூபாய் அளவில் இழப்பீடு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். புயல் குறித்து அரசு சார்பில் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததே இதற்கு காரணம் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பல்வேறு குறிப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் சமிக்ஞைகள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மேலும் வரும் காலங்களில் புயல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும்போது விரைந்து செயல்பட்டு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆகவே மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்துவின் மகன் மறைவிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தேமுதிக கடலூர் மாவட்ட செயலாளரும் கழக முன்னாள் எம்எல்ஏவுமான சிவக்கொழுந்துவின் மகன் ஜெசீந்திரன் விபத்தில் சிக்கி மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள கேப்டன், அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். விபத்தில் மரணமடைந்த கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் சிவக்கொழுந்துவின் மகனின் உடலுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளரும் பன்ருட்டி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான சிவக்கொழுந்துவின் மகன் ஜெசீந்திரன் நேற்று விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பன்ருட்டியில் உள்ள சிவக்கொழுந்துவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு நேரில் சென்று ஜெசீந்திரனின் உடலுக்கு மாலை அணிவித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். மேலும் மகனை பறிகொடுத்த சிவக்கொழுந்துவிற்கும் அவரது மனைவி மற்றும் உறவினர்களுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல் கூறினார்.
ஜெசீந்திரனின் உடலுக்கு தேமுதிக அவைத்தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ், மாநில துணை செயலாளர்கள் எல்.கே. சுதேஷ், பார்த்தசாரதி, கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகனை இழந்து வாடும் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்துவிற்கு ஆறுதல் கூறினர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகியின் மறைவிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் பத்மநாபபுரம் நகர செயலாளர் எம். கணேசன் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள கேப்டன், அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 5வது நாளாக நீடிப்பதால் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக பணியமர்த்தப்பட்டவர்கள் பணிச்சுமையால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதியம் 19,500 என நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த தொகை 7,000 கோடியை உடனடியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து முடங்கியதால் பயணிகளின் நலன் கருதி தற்காலிக பணியாளர்களை வைத்து பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதில் பல பேருந்துகள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் அந்த பேருந்துகளை இயக்க தற்காலிக பணியாளர்கள் திணறி வருகின்றனர். மேலும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவர்களையும் சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதில் கட்டணங்களை கூடுதலாக வசூல் செய்வதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம், நெல்லை போன்ற இடங்களுக்கு செல்ல குறித்த பேருந்துகள் கிடைக்காததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மினி பேருந்துகள் மற்றும் ஒரு சில அரசு பேருந்துகள் அண்ணா தொழிற்சங்கத்தினர் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்களால் இயக்கப்பட்டு வருகிறது. பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் பேருந்து கிடைக்காததால் படிக்கட்டுகளில் தொங்கியவாறே ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். தொடர்ந்து 4 நாளா பஸ் ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால எங்களால ஒழுங்கா காலேஜ் போக முடியல. இதனால பஸ் குறைவோடனால ஏகப்பட்ட மக்கள் ஒரே பஸ்ல கூட்டமா போறதுனால உயிருக்கு பயமாவும் இருக்கு. இப்படி கூட்டம் அதிகமா போறதுனால பஸ் ஒழுங்காவும் போறது இல்லை. எல்லா தற்காலிக டிரைவர்னாலையும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால நாங்கள் பஸ்ஸுக்கோ ஒரு காலேஜுக்கோ போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால உடனடியாக அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நாங்கள் கேட்டோம். இதனிடையே தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களால் பல இடங்களில் விபத்து நிகழ்ந்துள்ளது. போதிய அனுபவம் இல்லாத கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளவர்களை ஓட்டுநராக நியமித்து பேருந்து இயக்கப்படுவதால் மக்கள் உயிர் பயத்தோடு பயணிக்கின்றனர். பெரும்பான்மை இல்லாத எடப்பாடி அரசை ஆளுநர் பாராட்டி பேசுவது வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக மட்டுமின்றி காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்களைப் போலவே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருணாஸ், தனியரசு மற்றும் தமிமுன் அன்சாரியும் வெளிநடப்பு செய்தனர். அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு அவையில் இருந்த எதிர்க்கட்சியினர் வெளியேறினர். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தனர். மத்திய அரசு, மாநில அரசும் சேர்ந்து கவர்னர் அவர்களை சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அமைச்சர்களால், முதலமைச்சரால் மக்களை சந்திக்கின்ற தைரியம் இல்லாததனால் ஆளுநரையாவது அனுப்பி பார்ப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆளுநருடைய வேலை அதுவல்ல, இன்றைக்கு செய்கிறார். இது அவருடைய வேலை. ராஜ்பவனிலே
அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இந்த அரசு சரியாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை மத்திய அரசு நம்ம சொல்லுவதுதான் இந்த வேலை. இன்றைய கவர்னர் உரையிலும் பெரிய அளவுக்கு எதையுமே சொல்லப்படவில்லை. காவேரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளிலும் அனைத்து நிலைகளிலும் செயலிழந்த அரசாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய வகையில் கவர்னருடைய நடவடிக்கை இருக்கின்றது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழக கடலோர மீனவருடைய 159 படகுகளை இலங்கை அரசு சிறைபிடித்து வைத்திருக்கிறது. அதை மீட்டு கொண்டு வர மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோல ஓக்கி புயலால் பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தை தேசிய பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்தினோம். அதையும் ஏற்கவில்லை. எனவே மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர்களுடைய உரையை இன்றைய தினம் நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். முன்னதாக சட்டசபையில் அனுமதிக்குமாறு டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய அவர், எடப்பாடி தலைமையிலான துரோக ஆட்சியை வீழ்த்துவதே தங்கள் நோக்கம் என்றார். எனக்கு ஐடி கார்டு, சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான ஐடி கார்டு, நான் உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டேன். உள்ள விட முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன ரீசன் கேட்டா, பேரவைத் தலைவர் வாய்மொழி உத்தரவுண்டாரு. வாய்க்குள்ள நாங்க இது பண்ண முடியாது, ஆர்டர் காமிங்க, 18 பேர் நீங்க உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் காமிங்கன்னு சொன்னேன். யாருமே ஒத்துக்கிறத சண்டை முடிச்சுட்டு வெளியே வர. இது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடான்னு தெரியல. என்னுடைய ஐடி கார்டு இதுதான். தமிழக சட்டசபையில் பங்கேற்க வந்த சுயேட்சை எம்எல்ஏ டிடிவி தினகரனுக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சட்டமன்ற கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதில் ஆர்கே நகர் தேர்தலில் அபார வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரன் அமைதியான முறையில் கலந்து கொண்டார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த போதும் தினகரன் வெளிநடப்பு செய்யாமல் அவை நிகழ்வுகளை கவனித்தார். மேலும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டசபை நிகழ்வுகள் குறித்த புத்தகத்தை அவர் படித்துக் கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த தினகரன், மீத்தேன், கூடங்குளம் அணு உலை பற்றி மக்களின் அச்சம் பற்றி எந்த குறிப்பும் இல்லை என்றார். ஒக்கி புயல் பாதிப்பு மற்றும் முதியோர் உதவித்தொகை பற்றியும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று விமர்சித்தார். டெல்டா பகுதியை பெரிதும் பாதிக்கிற மீத்தேன் திட்டத்தை தடை செய்கிறது பற்றியோ, அந்த மக்களின் விவசாய மக்களின் பாதுகாப்பு பற்றிய எந்தவித ஒரு மென்ஷனிங் இல்லை அதில். அது மாதிரி கூடங்குளம் அணுமின் நிலையம், இப்போ அந்த அணுமின் நிலையம் தரமற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் அந்த மக்கள் அதுக்காக தான் போராடுறாங்க. அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஒக்கி புயலில் மீனவர்களை தேடிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே எதுவும் சரியாக தேடப்படலைங்கிறது தான் மக்களுடைய குறைபாடு. அதை பற்றி எந்தவித முயற்சியுமே இல்லை. முன்னதாக கூட்டத்தொடரில் பங்கேற்க சட்டசபை வந்த டிடிவி தினகரனுக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து அவைக்கு அழைத்து சென்றனர். சட்டசபையில் தினகரனுக்கு 148ஆம் எண் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த இருக்கைகள் காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து தொழிலாளர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்காதது, சம்பள உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வேலைநிறுத்தத்திற்கான நோட்டீஸ் தந்த பின்னரே போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நிலுவைத் தொகை வழங்காததுதான் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்த காரணமா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு நிலுவைத் தொகை படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் பதிலளித்துள்ளார். அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு நம்பிக்கை மோசடி செய்துவிட்டது என தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியது. இதனையடுத்து ஓய்வூதியம் ஏன் உரிய காலத்தில் வழங்கவில்லை என தமிழக அரசுக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்காமல் தொழிலாளர்களை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டது. அத்துடன் மக்களின்
தொழிலாளர்களின் நலன் கருதி தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் நீதிபதி மணிக்குமார் அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக தற்போது காண்போம். உதகை தாவரவியல் பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள 122வது மலர் கண்காட்சிக்காக 230 வகையான 5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியது. நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா இந்த பணியினை தொடங்கி வைத்தார். இதில் 60 புதிய ரக டேலியா மலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய சால்வியா, பென்சிடிமன், சான்சில் லில்லியம், காஸ்மாஸ், கலிபோர்னியா, பாப்பி, அல்டிசிம்லா உட்பட 230 வகையான மலர் விதைகள் நடவு செய்யப்பட உள்ளன. தற்போது நடவு செய்யப்படும் நாற்றுகள் கோடை சீசனில் பூத்துக் குலுங்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கெடிலம் ஆறுகளில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் ஆறு கிராம மக்கள் குடியிருப்பருகில் செல்கிறது. தற்போது பெய்த மழைநீர் அனைத்து ஆறுகளிலும் தேங்காமல் வீணாக கடலில் கலந்துள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் தண்ணீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆறுகளில் உள்ள தண்ணீரை சேமிக்க தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும். மேலும் மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.